வணக்கம், நான் சக்திவேல் சிவில் இன்ஜினியர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 ஃபீட் பை 60 ஃபீட் அளவுள்ள பிளாட்டில் இருக்கிற பில்டிங்கோட ஃப்ளோர் பிளான் தான் பார்க்க போகிறோம். இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் டைரக்ஷனில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் டெரஸ் காமிச்சிருப்போம். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு 2 BHK பிளானும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் பெட்ரூம் அண்ட் ஸ்விங் ஏரியாவை லொக்கேஷனை காமிச்சிருப்போம். இந்த பில்டிங்கோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ பேட் பண்ணி காமிச்சிருப்போம். போர்ட்டிகோட சைஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 22 ஃபீட் பை 11 ஃபீட் 6 inches என்ற சைஸில் ஒரு ரூஃப் கவர்டு பார்க்கிங் ஏரியாவாக காமிச்சிருப்போம். அண்ட் இந்த பில்டிங்கோட நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் ஒரு மெயின் டோர் காமிச்சிருப்போம். இந்த பில்டிங்கோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் காமிச்சிருப்போம். லிவிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11 ஃபீட் 4.5 inches பை 16 ஃபீட் 6 inches என்ற சைஸில் ஒரு லிவிங் ஹால் காமிச்சிருப்போம். அண்ட் இந்த லிவிங் ஹாலோடைய சவுத் வெஸ்ட் கார்னரில் மாஸ்டர் பெட்ரூம் காமிச்சிருப்போம். மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் பை 16 ஃபீட் அப்படின்ற ஒரு நல்ல வாஸ்து லென்த்தில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் காமிச்சிருப்போம். மாஸ்டர் பெட்ரூமுக்கு நார்த் வெஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா அட்டாச்சட் பாத்ரூம் காமிச்சிருப்போம். அட்டாச்சட் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் 1.5 inches பை 4 ஃபீட் 6 inches என்ற சைஸில் ஒரு அட்டாச்சட் பாத்ரூம் காமிச்சிருப்போம். அண்ட் இந்த பில்டிங்கோட எக்ஸாக்ட் சவுத் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா கிச்சன் காமிச்சிருப்போம். கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் 6 பை 11 ஃபீட் 7.5 inches என்ற சைஸில் ஒரு கிச்சன் பேட் பண்ணி காமிச்சிருப்போம். கிச்சனுக்கு செப்பரேட்டாக ஒரு ஸ்டோர் ரூமாக காமிச்சிருப்போம். ஸ்டோர் ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 by 6 feet. லிவிங் ஹாலுக்கும் கிச்சனுக்கும் சென்டர் பண்ணி டைனிங் ஏரியா காமிச்சிருப்போம். டைனிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11 ஃபீட் 4.5 inches பை 9 ஃபீட் 3 inches சைஸில் ஒரு டைனிங் ஏரியா காமிச்சிருப்போம். அண்ட் இந்த பில்டிங்கோட சவுத் அண்ட் இந்த பில்டிங்கோட நார்த் வெஸ்ட் கார்னரில் கிட்ஸ் பெட்ரூம் காமிச்சிருப்போம். கிட்ஸ் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 11 ஃபீட் 6 பை 11 ஃபீட் 6 inches சைஸில் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் காமிச்சிருப்போம். இதுக்கு காமனாக நார்த் வெஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் காமிச்சிருப்போம். காமன் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் 1.5 inches பை 4 ஃபீட் 6 inches சைஸில் ஒரு காமன் பாத்ரூம் காமிச்சிருப்போம். அண்ட் இந்த பில்டிங்கோட நார்த் வெஸ்ட் கார்னரில் ஸ்டேர்கேஸ் ஸ்ப்ரெட் பண்ணி காமிச்சிருப்போம் டெரஸ் ரீச் பண்ணுறதுக்காக. ஒன்ஸ் டெரஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கெஸ்ட் பெட்ரூம் காமிச்சிருப்போம். அந்த கெஸ்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த மாஸ்டர் பெட்ரூமோட பில்லர்ஸை யூஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்போம். கெஸ்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் பை 16 ஃபீட் அப்படின்ற சைஸில் காமிச்சிருப்போம். அதுக்கும் ஒரு அட்டாச் பாத்ரூம் காமிச்சிருப்போம். அண்ட் கீழே இருக்கிற கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியோட பில்லர்ஸை ரைஸ் பண்ணி நாம் ரூஃப் ப்ரொவைட் பண்ணிட்டு அங்கே ஒரு ஸ்விங் ஏரியா காமிச்சிருப்போம். ரிமைனிங் ஏரியாவை ஓப்பன் ஏரியாஸாக காமிச்சிருப்போம். ஸோ இந்த பிளானை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு பில்டிங்கோட டீட்டெயில்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம்.